அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு அல்லாஹ் தஆலா சூரத்து நூர் அப்படிங்கிற சூரா ஓதிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு சூரத்து நூரை கற்றுக் கொடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சூறாவில் பெண்களுக்கு தேவையான நிறைய சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் சொன்னார். முதலாவது சூறாவில் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியமான மனைவி அவர்களை பற்றி சில முனாஃபிக்குகள் அவதூறான இட்டுக்கட்டான சில செய்திகளை பரப்பி விட்டாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கிட்டத்தட்ட 40 நாள்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். கடைசியா அல்லாஹ் தஆலா சூரா இறக்கி வச்சு அந்த சூறா 18 ஆயத்துகள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பரிசுத்தமானவர்கள், பொறுப்பற்றவர்கள், பத்தினியானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா 18 ஆயத்துகள் மூலமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய உயர்வையும் சிறப்பையும் அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஏன் சொல்லி காட்டுறான்? உங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள், கஷ்டங்கள், இட்டுக்கட்டுகள், உங்கள் மீது அநியாயமான குற்றச்சாட்டுகள் சொல்லப்படலாம். அப்படிலாம் சொல்லப்படும் பொழுது நேரடியா நீங்கள் படைப்புகளிட மோதிட்டு இருக்கிறாங்க, சிறுசிகளிட மோதிட்டு இருக்கிறாங்க. யார் படைத்தவனோ எல்லாருடைய கல்வி ஆகி இருக்குதோ அல்லாஹ் நீங்க முறையிட்டீங்கன்னா உங்களை அல்லாஹ் பிரசுத்தப்படுத்துவான், உங்களை அல்லாஹ் சிரமத்திற்கு விடுவிப்பான் என்ற ஒரு ஆதாரமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த சம்பவம் நடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குடும்பத்தினர் எல்லாம் பரிசுத்தமான அல்லாஹ் தஆலா சொன்ன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவதூறிலே யாரெல்லாம் மிகப்பெரிய பங்கெடுத்தார்களோ, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாரெல்லாம் குறை சொல்லி அவதூறு பேசினார்களோ அப்படிப்பட்ட முக்கியமான 3 பேரை பெருமானார் வரவழைச்சு விசாரணை செஞ்சு அவங்களுக்கு கஸ்டடி கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது இஸ்லாத்தில் யாராவது பத்தினியான பெண்ணை அவதூறு சொன்னா கஸ்டடி கொடுக்கணும், 80 கஸ்டடி. அந்த மாதிரி 80 கஸ்டடி கொடுக்கப்பட்டுச்சு. அது கொடுக்கப்பட்டவங்க யாருன்னு கேட்டால் மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா. அந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அது அபூ பக்கர் ரலியல்லாஹு சொந்தக்காரர், ரொம்ப ஏழையான ஒரு அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாசம் மாசம் உதவி செய்வாங்க. இதை உதவி தொகை கொடுப்பாங்க ஆயிஷா அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படிப்பட்ட மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறை சொல்லி பேசினாங்க கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. நம்முடைய நெட்ட உதவி வாங்கி சாப்பிடுறாரு, என் மகளையே குறை சொல்றாரு, என் மகளையே இருந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர்கள் மன வருத்தப்பட்டு அடுத்த மாசம் உதவி கொடுக்கல, உதவி நிப்பாட்டிட்டாங்க. அல்லாஹ் ஆயத்தை வச்சுட்டாங்க. வரா எத்தனை உதவி பதிலிருக்கும் மசாத்தி அய்யலத்து உள்ள குர்பா. உங்களுக்கு யாருக்கான வசதிவாய்ப்பு கொடுத்திருக்கான அவர்கள் யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ, யார் மிஸ்கீனாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுப்பதை நீங்கள் கொடுப்பதை விட்டு நீங்கள் நிறுத்திவிட வேண்டாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். வல்யஃபு வல்யஸ்ஃபஹு, மன்னித்து விடுங்கள், விட்டு கொடுத்து விடுங்கள். அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இல்லையா? அல்லாஹ் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் கேட்கிறது, நீங்க தான் பாவம் செய்றீங்க, குற்றம் செஞ்சறீங்க, உங்களை அல்லாஹ் மன்னிக்க ஆசைப்படல இல்லையா? அதே மாதிரி இன்னொருத்தர் ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா மன்னிச்சிடுங்க, விட்டு கொடுத்துருங்க, அவன் பழைய மாதிரி உதவி தர கொடுங்க என்பதாக அல்லாஹ் ஆயத்தறிக்கை வச்ச உடனே அபூ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பழைய மாதிரியே உதவி கொடுத்ததாக ஹதீஸ்ல வருது. எவ்வளோ பெரிய குற்றமாக நம்மளாம் மன்னிக்குமா? நம்ம பெத்த மகளை யாராவது ஒருத்தர் அவதூறு சொன்னா மன்னிக்க மனசு வருமா நமக்கு? ஆனாலும் அல்லாஹ் தஆலா விசாலமான ரஹ்மத்தின் பொருட்டினால் அல்லாஹ் தஆலா
மன்னிக்கும்படி அல்லாஹ் தஆலா ஏவி இருக்கிறார். அதே மாதிரி இந்த சூரா அல்லாஹ் தஆலா ஒரு பெண் யாரிடத்திலே தன்னுடைய அலங்காரங்களை காட்டலாம், யாரை காட்டக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் ரொம்ப விவரமா அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒவ்வொரு முஃமினாத் யகுதுன்ன மின் அப்சாரிஹின்ன, மூமினான பெண்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி வைக்கட்டும். அல்லாஹ் இந்த முதலாயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், மூமினான ஆண்கள் அந்நிய பெண்களை விட்டும் பார்வையை தாழ்த்த வேண்டும் சொல்றான். அதே மாதிரி மூமினான பெண்களும் மூமினான ஆண்களை மற்ற ஆண்களை விட்டும் பார்வையை தாழ்த்தி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்தாங்க. உங்களோட சஹாபி பக்கத்தில் ரசூல் மனைவிமார்கள் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மைமூனா இன்னொரு பெண்மணி, ஸோ 2 மனைவி உட்கார்ந்து இருந்தாங்க. ரசூலோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் ரசூலுல்லாஹுடைய சமயத்துக்கு அப்துல்லா முக்துமது ஏதோ சஹாபி, 2 கண்ணு கூடான சஹாபி, அவர் வர்றார் ரசூலுல்லாஹுடைய சமயத்துக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனைவிமாரை பார்த்து இந்த ஜீவா போய் உள்ள ஒளிஞ்சுங்க ஓடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ரசூல் மனைவிமார் கேட்கிறாங்க, ரசூல் வரவு கூடாச்சு, அவர்களை பார்க்க முடியாது, நான் உரியுமா மறையுமான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ப உண்மையாயானே அனுப்புமா, நீங்க 2 பேரும் கூடியலாம் சொல்லி கேட்டாங்க. நீங்க 2 பேரும் கூடியலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. எப்படி அந்நியான் முன்னாடி அவர் இப்படி உங்களை பார்க்க கூடாது, அதே மாதிரி நீங்களும் அந்த அந்நியாங்களை பார்க்க கூடாது, நீ உள்ள போய் ஒழுங்குங்க என்பதாக தன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறா, ஒரு ஆண் வராவிய சீனத்தை உண்மை, ஒரு பெண் தன் அலங்காரங்களை காட்ட வேண்டாம், இல்லால் ஊரத்து இந்த கணவன்மாரை தவிர, அவ ஆபாய் இந்த பெற்றோரை தவிர, தந்தைமாரை தவிர, ஆபாய் ஊரத்து இந்த கணவனை பெற்ற தந்தை மாமனாரை தவிர, அவ் அபுனாய் இந்த தன் பெற்ற பிள்ளைகளை தவிர, அவ் அபுனாய் ஊரத்து இந்த கணவனுடைய பிள்ளைகளை தவிர, அவ் இஸ்வானி இன்ன பல சகோதரர்களை தவிர, அவ் பனி இஸ்வானி இன்ன சகோதரருடைய பிள்ளைகளை தவிர, அவ் பனி அகவாதி இன்ன சகோதரிகளுடைய பிள்ளைகளை தவிர, இந்த 7 பேரை தவிர வேறு யாரிடத்திலையும் ஒரு பெண் தன் அலங்காரங்களை காட்டக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா விவரமா சொல்றான். யாராட்ட காட்டக்கூடாது அல்லாஹ் தஆலா அவ் நிசா இன்னேன்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா இன்னும் முஸ்லிமான பெண்களை தவிர, முஸ்லிமான பெண்களிடத்திலே ஒரு பெண் தன் அலங்காரம் காட்டலாம். அதே சமயத்தில் முஸ்லிம் அல்லாத பெண்களிடத்திலே ஒரு பெண் தன் அலங்காரத்தை காட்டக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பார்த்தா 10 வயசு அல்லாஹ் சொல்லும்போது அவித்திஃபில்லதீன லம் யظهروا على عورات النساء, பெண்களுடைய அவயங்களை பற்றி தெரிய முடியாத சிறு குழந்தைகள் முன்னால் அலங்காரம் காட்டலாம்னு சொல்றாங்க. ஒரு பெண் யார் அலங்காரத்தை காட்டலாம் சொல்லும்போது, யார் எந்த சிறு குழந்தைகள் பெண்களுடைய அவைகளுக்கு தெரியாது அப்படிப்பட்ட சின்ன குழந்தையா இருந்தா அவங்க நிற்கிறான்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த காலத்தில் 10 வயசு 15 வயசு பெரிய பெரிய பசங்க முன்னாடிலாம் பெண்கள் வந்து கோஷா இருக்கிறது இல்லை, சின்ன பையன் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அவர்களிடத்திலேயும் அந்த பெண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு, அந்த அளவுக்கு 12 வயசு ஆயிட்டாலே அந்த பெண்கள் அந்த ஆணுக்கு முன்னாடி நிற்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். இந்த மாதிரி நம்ம எவ்வளவு நம்ம பெண்கள் ஆயிஷா ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மா கைருல் மரதி, ஒரு பெண்ணுக்கு அழகு எது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த பெண்ணும் எந்த ஆணையும் பார்க்க மாட்டார், அதே மாதிரி அந்த ஆணும் எந்த பெண்ணையும் பார்க்க மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவரும் எந்த ஆணையும் பார்க்க மாட்டார், வேற எந்த ஆணும் தன்னை பார்க்க அனுமதிக்க மாட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நிறைய கடை வீதிகளில் பெண்கள்லாம் புர்கா போட்டுட்டா கடை முடிச்சுக்கிறாங்க. கடை வீதியில் போய் பெண்களும் கொண்டு போய் சாமான் எடுக்கிறது, அவங்க திருவிழுக்கு போகிறது, அவங்களும் சேர்ந்து எல்லா சாமானுக்கும் போகிறது, எல்லா ஷாப்பிங் போகிறது, இதெல்லாம் பெண்களும் போய் பார்க்குறாங்க. அதாவது புர்கா போட்டுனா நம்ம வெளியே போன எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய எப்படி பெண்ணுடைய முகம் எப்படி பார்க்க ஹராம், அதே போன்று அந்த பெண்ணுடைய எல்லா அவயங்களும் அந்த பெண்ணுடைய உருவமும் நடந்து போகும் தெரியும், பகரமாக தூரம் பகராங்கல்ல, அப்படியோட உருவம் எல்லாமே பார்க்க ஹராமாக தான் இருக்குது. அதே மாதிரி அங்கே ஆண்கள் பார்க்கும் நடந்து கொள்வது இது எல்லாமே அல்லாஹ் தஆலா தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது.
எந்த அளவுக்கு அல்லாஹ் தக்வா செய்றாங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத்தும் அல்லாஹ் உண்டாக்குவான். அதே மாதிரி சூரா நூர்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வைபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அல் அர்லி ஹௌனா. ரஹ்மானுடைய நல்லடியார் என்று சொன்னால் பூமியிலே அவர்கள் பரிவாக நடப்பார்கள். வைதா காத்தபோகுல் ஜாஹிலூன காலு சலாம். யாராவது மடையர்கள் வந்து அவங்க தர்க்கம் பண்ண வந்தாங்கன்னா சலாம் அலைக்கும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். மடையர்கள் வீரர்களோடு சேர்ந்து தர்க்கம் பண்ண மாட்டார்கள். வல்லதீன யபீதுன் லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அவர் இரவெல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் சஜ்ஜா செய்வதாகவும் நின்றவர்களாகவும் கழிப்பார் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறார். அந்தாங்க கடைசியில சொல்லி காட்டுறான், அவர்கள் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அல்லாஹ் மலைமாதனையும் பிள்ளைகளையும் இதற்கு கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. இன்னும் எங்களை முத்தகீன்களுக்கு நல்லடியார்களுக்கு இமாமாக ஆக்குவாய் என்று அதிகமாக துஆ கேட்பாங்க சொல்லி காட்டுறாங்க. ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு என்னன்னு சொன்னா, அவருடைய பிள்ளைகளை அல்லாஹ் முத்தகீனாக இறையச்சம் உள்ளவராக ஆக்கி பெற்றோருக்கு கண்குளிர்ச்சி ஆக்குறது தான் பெரிய பாக்கியம். ஆனால் எல்லா தொழுகையிலையும் அல்லாஹ் துஆ போது ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا அல்லாஹ் மலைக்கு கண்குளிர்ச்சி ஆக்குவாய் என்ற துஆவை அதிகமாக நாம் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் கற்றுக் கொடுக்குறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய இந்த திருமறை வசனங்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா மாலை நசீபாக்கி புரிவானாக. வாக்குதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மது வ அலா ஆலி ஸையிதினா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஆமீன். اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله من الاشقياء المردودين. رب الرحمن يا الله رب العالمين يا الله نبي நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பே நல்லடியார்கள் வலிமார்கள் நேசர்கள் ரப்பே யா அல்லாஹ் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சிடலாம். ரப்ப ரஹ்மான் ரமதான் மாசத்தில் இருந்தாரே அம்சு வச்ச ரப்பே யா அல்லாஹ் 14 இரவுகள் எங்களுக்கு கடந்துச்சு அல்லாஹ். ரப்ப ரஹ்மானே ரமதான் மாத கண்ணியத்தை கொடுத்து ஆக்கி வச்சது அல்லாஹ். ரப்ப ரஹ்மானே ஒவ்வொரு வினாடியும் பயன்படுத்தக்கூடிய பாதி நசீபாய் கொடுத்தது அல்லாஹ். ரமதான் இரவுகளில் உன்னை பற்றி கேட்கவும் உன்னை அறியவும் தௌஃபீக் செய்வாயாக ரப்பே. ரஹ்மானே யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை போன்ற முஸ்லிம்கள் யா அல்லாஹ் உலகமெல்லாம் பல பாகங்களை சோதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க ரப்பே. ஈரான்ல பல்லாயிரத்துக்கு ஷஹீதாயிட்டாங்க ரப்பே. சிறு குழந்தைகள் சிறுமிகள் ஆயிரக்கணக்கான பேர் ஷஹீதாக்கப்பட்டு ஒரே தீயில் அடக்கப்படுற காட்சி பார்க்கணும் அல்லாஹ். யா அல்லாஹ் முதலாம் அது நோன்பு வைத்து கொண்டு யா அல்லாஹ் அந்த குழந்தைகள் தனது ஷஹீதாயிட்டாங்க ரப்பே. யா அல்லாஹ் குடும்பத்தாருக்கு சபர ஜமீன் அழகிய பொறுமையை கொடுக்குற அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் மக்களுக்கு அமைதியை கொடுக்குது யா அல்லாஹ். யா அல்லாஹ் போருடைய அபாயத்தை விட்டு பாதுகாத்துக்கிற ரப்பே. அல்லது அல்லாஹ் நானா பசி விட்டு தான் உணவளித்தேன், பயத்தை விட்டு பாதுகாத்தேன் நீ சொன்னியரப்பே. இந்த ஆயத்தின் கொண்டுதான் ரப்பே அவங்க எல்லாருக்கும் நீ பயத்தை விட்டு பாதுகாத்து கொடுக்குறியா அல்லாஹ். இந்த வினாடி ஒன்றும் தெரியாம பயந்து கொண்டு உயிரை கை பிடிச்சி பயப்படுறாங்க ரப்பே. யா அல்லாஹ் உண்மையை இருக்கக்கூடியா அல்லாஹ். யா அல்லாஹ் போருடைய எல்லா யா அல்லாஹ் இந்த போருடைய நிப்பாட்டி கொடுக்குறியா அல்லாஹ். யா அல்லாஹ் போடுறீங்களா ஒன்றை தவிர யாரும் இல்லை ரப்பே. உன்னை விட சக்தி யாருக்குமே இல்லை ரப்பே. அண்ணன் கூவதல் இல்லாத ஜமீஆ நீ சொன்ன ரப்பே. யா அல்லாஹ் அனைத்து சக்திக்கு நான் சுத்தமாக நீ சொன்ன ரப்பே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே உன்னை விட பெரிய சக்தி யாருக்குமே இல்லை ரப்பே. யா அல்லாஹ் எந்த சக்தியும் உனக்கீழ உள்ளதுதான் ரப்பே. யா அல்லாஹ் உனக்கு ஹவுல குவத்து கொடுறப்பே. போர் நிப்பாட்டி அல்லாஹ் நல்லா முஸ்லிம்கள் வெற்றி கொடு அல்லாஹ். யா அல்லாஹ் காபுல் தௌலி கொடு அல்லாஹ். யா அல்லாஹ் அல்லாஹ் மஹ்ரிகல் யஹூத வன் நஸாரா முஷ்ரிகீன் யா அல்லாஹ் யஹூத நஸாராக்கள் முஷ்ரிகீன்கள் அழிச்சிடு யா அல்லாஹ். அல்லாஹ் ஷத்தீ ஷம்லஹும் அல்லாஹ் வஸ்து ஜம்ஆஹும் அல்லாஹ் தம்முரு தியாரஹும் அல்லாஹ் வஸரஜில் அக்தாமஹும். யா அல்லாஹ் காபுல் சூழ்ச்சி முறியடிச்சிடு அல்லாஹ். யா அல்லாஹ் நீ சூழ்ச்சிக்காரர்களெல்லாம் மிக சூழ்ச்சிக்காரர்களே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே காபுல் சூழ்ச்சி முறியடிச்சிடு அல்லாஹ். அவருடைய ஒற்றுமையை தகர்க்குது அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடு அல்லாஹ். யா அல்லாஹ் உலகம் நாடுகள் எல்லாருமே
எல்லா முஸ்லிம்கள் மத்தியில் அமைதியும் சுலுகையும் உண்டாக்கி கொடுத்தது அல்லாஹ், சமாதானத்தை கொண்டு கொடுறே. முஸ்லிம்கள் நிம்மதியாக ரமதான் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, உன் ஃபضلத் கொண்டு உன் ரஹ்மத்தை கொண்டு ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றினால் யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கொடு அல்லாஹ், அமைதியை கொடு அல்லாஹ், நிம்மதியை கொடு ரப்பே. ரப்பே ரஹ்மானே, எங்கள் பாவங்கள் காரணமாக ரப்பே இது போன்ற சோதனைக்கு எங்களையும் யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தாரை முஸ்லிம் எல்லாரையும் பாதுகாத்துக்கிறப்பே. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களை யாரெல்லாம் நோயை கொடுத்துட்டோம் எல்லாருக்கும் பரிபூர்ண ஷிஃபாவை கொடுக்குதல்லா. யா அல்லாஹ் எங்கள் எத்தனையோ நண்பர்கள் எங்கள் சொந்தக்காரர்கள் நோயிலே இருக்கிறாங்க ரப்பே. நோயை ஷிஃபா கொடுக்கல ஒன்றை தவிர யாரும் இல்லை ரப்பே. எந்த டாக்டர்களோ மருந்து மாதிரி ஷிஃபா கொடுக்க முடியாது ரப்பே. லா ஷிஃபா இல்லா ஷிஃபா நபி நாயகம் சொன்னாங்க ரப்பே. உன்னை தவிர நிவாரணிக்குடியிலா யாருமே இல்லை ரப்பே. உன்னை தவிர யாரும் சுகமளிக்க முடியாது ரப்பே. யாரெல்லாம் முஸ்லீம் யாரெல்லாம் உள்ள செய்யலாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் பரிபூர்ண ஷிஃபாவையும் நிவாரணத்தையும் நீ கொடுக்குதல்லா, பாதுகாப்பு கொடுக்குது அல்லா. யாரெல்லாம் இந்த துவாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறப்பே. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا رب يا مولانا انك انت التواب الرحيم. صل يا رب على النبي سيدنا محمد وآله واصحابه اجمعين والحمد لله رب العالمين.